தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 28/3/2026 சனிக்கிழமை. பூசம் நட்சத்திரம் மாலை 4:29 வரை, பிறகு ஆயில்யம். இன்றைக்கு கிழமை சனிக்கிழமை. சனிக்கிழமை என்று சொன்னாலே ஆலயங்களிலே எல்லாம் கூட்டம் நிரம்பி வழியும். அர்ச்சனைகள் அதிகமாக இருக்கும். சனி சன்னதியிலே பார்த்தால் உங்களுக்கு தெரியும். பிரச்சனைகள் அதிகம் வந்த காரணத்தினாலே அர்ச்சனைகளை செய்வதற்கு மக்கள் ஆயத்தமாகிவிட்டார்கள் என்று நான் சொல்லுவது வழக்கம். பொதுவாக இன்றைக்கு நாம் சனி பகவானை கும்பிடலாம், ஆஞ்சநேயரை கும்பிடலாம், ஆதியந்த பிரபுவை கும்பிடலாம், அதிகாலையில் விநாயகப் பெருமானை வழிபடலாம். சனி பிடிக்காத தெய்வம் என்று சொல்லக்கூடிய அனுமன் விநாயகப் பெருமானை வணங்குவதும் நல்லது. ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களுக்கு விநாயகப் பெருமான் வழிபாடை முடித்த பின்னாலே இன்று தினம் நரசிம்மரை நீங்கள் வழிபட்டால் நல்லது நடக்கும். நரசிம்மருக்கு ஒரு பழமொழி உண்டு, நாளை என்பது நரசிம்மருக்கு இல்லை அப்படிம்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நாளைக்கு செய்யணும்னு சொல்ல மாட்டாராம், உடனடியாக செய்வாராம். இன்ஸ்டன்ட் தெய்வம் அப்படிங்கிறதுனா காரணம் என்னன்னா, கூப்பிட்ட உடனே வந்தார் இல்லையா. இரணியகஸ்பு என்ன சொன்னாரு, இரணியன் மகாராஜா கோபப்பட்டார், பிரகலாதனை நீ சாமி கும்பிடாதேனார். உடனே பிரகலாதன் நிறைய சாமி கும்பிட்டு விஷ்ணுவை கும்பிட்டுக்கிட்டு வந்தார். ஒரு முறை வீட்டுக்குள்ள அவங்களுக்கு 2 பேருக்கும் சச்சரவு வர்ற போது, உன்னுடைய தெய்வம் இந்த தூணில் இருப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், இந்த தூணில் இருப்பாரான்னு கேட்கிறாரு இரணியன். உடனே பிரகலாதன் இருப்பாருங்கிறாரு. சொன்ன உடனே இந்த பிள்ளை சொன்ன உடனேயே இந்த இரணியனுக்கு கோபம் வந்து காலால் உதைகிறாரு. உதஞ்ச உடனே தூண் வெடிச்சு அதுலேருந்து வந்தவர் தான் நரசிம்மர். அவதாரத்தில் 4வது அவதாரம். முதல் அவதாரம் என்னன்னா மச்ச அவதாரம், அது தண்ணியில மட்டும்தான் வசிக்கும். அடுத்தது கூர்மா அவதாரம், அது ஆமை, தண்ணியிலும் வாழும் தரையிலும் வாழும். அதுக்கு அடுத்தது வராக அவதாரம், அது பன்றி உருவத்தோடு இருக்கிறது. 4வது முழு விலங்கா இருந்ததுக்கு அப்புறம் விலங்கும் மனிதனும் சேர்ந்த அவதாரம் நரசிம்மம். நரன் அப்படின்னா மனிதன், சிம்மம்னா சிங்கம். அந்த சிங்கத்தலையோட மனித உடலோட இருந்து தோன்றினார். அப்படி தோன்றுகிற பொழுது இந்த நரசிம்மர் என்னென்னவெல்லாம் வரங்கட்டு இருந்தானோ இரணியன், அதுக்கெல்லாம் உட்பட்டு அவர் ஆட்கொண்டார். எப்படி செஞ்சாரு அப்படின்னா, இரவிலும் சாகக்கூடாது, பகலிலும் சாகக்கூடாது, மனிதனாலையும் சாகக்கூடாது, விலங்காலையும் சாகக்கூடாது, வீட்டிலும் சாகக்கூடாது, வெளியிலும் சாகக்கூடாது, எந்த ஆயுதங்களாலையும் சாகக்கூடாது, ஆணாலையும் சாகக்கூடாது, பெண்ணாலையும் சாகக்கூடாது, இப்படியெல்லாம் சொல்லி வரம் கேட்டிருந்தார். இறைவன் ஓகே சொல்லிட்டாரு. வரம் கொடுத்த உடனே இப்படி நரசிம்ம அவதாரம் எடுக்கிற போது இரவிலும் இல்லாமல் பகலிலும் இல்லாமல் அந்தி சந்தி அர்த்த சமம்ங்கிறமல அந்த அந்தி நேரத்தில் வீட்டுக்குள்ளேயும் இல்லாமல் வெளியிலையும் இல்லாமல் வாயிற்படியில் வச்சு எந்த விதமான ஆயுதமும் இல்லாமல் கையில் உள்ள நகத்தினால மனிதனாகவும் இல்லாமல் விலங்காகவும் இல்லாமல் இரண்டும் கூடி நரசிம்மமாகி அவர் சம்ஹாரம் செஞ்சாராம். அந்த இரணிய சம்ஹாரத்துக்காக எங்கள் ஊருக்கு பக்கத்தில், எங்கள் ஊர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகில் உள்ள கீழச்சோல்பட்டி என்னுடைய ஊர். எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இரணியூர்னு ஒரு ஊர் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் திருக்கோஷ்டியூர்னு ஒரு ஊர் இருக்குது. திருக்கோஷ்டியூரில் தான் சிவன், விஷ்ணு, பிரம்மா 3 பேரும் கோஷ்டியாக ஆராய்ந்து இரணியனை வெல்வதற்கு என்ன மாதிரி ஒரு திட்டம் போடலாம்னு திட்டம் போட்ட இடம் அப்படிம்பாங்க. அந்த இரணியூருங்கிறது அங்கே ஆட்கொண்டநாதர் சிவபுரம் தேவின்னு இருக்கு, அற்புதமான ஆலயம். இது மாதிரி இந்த நரசிம்மரை கும்பிடுறதுக்கு நம்ம மதுரை ஒத்தக்கடை பக்கத்தில் நரசிம்மர் கோயில் இருக்கு, பரிக்கல்ங்கிற இடத்துல இருக்குது. பரிக்கல் எங்கே இருக்குன்னா உளுந்தூர்பேட்டை பக்கத்தில். நம்ம தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல அந்த நரசிம்மருக்குள்ள ஆலயங்கள் இருக்கு. அந்த நரசிம்மரை இது மாதிரி சனிக்கிழமையில போய் கும்பிடணும். கும்பிட்டோம் அப்படின்னா எந்த தடையுமே வராது. எதிரிகளுடைய தொல்லைகள் எல்லாம் நீங்க வழக்குகளிலே வெற்றி கிடைக்கும். அது மட்டுமல்ல, தூணில் வந்த தெய்வம் இவர், தொடர்ந்து வணங்கி வழிபட்டால் காணும் துயரம் பறந்தோடும், கவலை அனைத்தும் விலகிவிடும் சொல்றேன். எல்லா கவலைகளும் விலகி ஓடுமா. அதனால வாய்ப்பு இருப்பவர்கள் இந்த சனிக்கிழமை அருகில் இருக்கின்ற நரசிம்மரை வழிபடலாம். அப்படி இல்லைன்னா நரசிம்மர் படம் வீட்டில் வச்சு வழிபடலாம் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று தெய்வீக நாட்டம் அதிகரிக்கின்ற நாள். திடீர் தனவரவு உங்களுக்கு உண்டு. பயணத்தாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கும். எதிர்பார்த்த சலுகைகள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு அலுவலகத்தில் கூட கிடைக்கலாம். 12ல் சனி இருக்கிறாரே, சூரியன் இருக்கிறாரே என்று பயப்பட வேண்டாம். பொதுவாக பகைக்கிரகங்கள் இருந்தாலும் கூட சனி உங்களுக்கு லாபாதிபதியாக விளங்குபவர், சூரியன் உங்களுக்கு பஞ்சமாதிபதியாக விளங்குபவர். எனவே பிள்ளைகளுடைய வேலையின் சம்பந்தமாக நீங்கள் முயற்சி எடுத்திருந்தால் அவர்களுக்கு வேலை கிடைத்து அதன் மூலமாக வருமானம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு வருமானம் 2 மடங்காக உயரும் நாள். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். வளர்ச்சிக்கு நண்பர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். 2லே குரு இருப்பதனாலே குடும்ப முன்னேற்றம் திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களின் குறைகளை தீர்க்க நீங்கள் முன் வருவீர்கள். பயணங்கள் கூட உங்களுக்கு பலன் தருவதாக அமையலாம்.
துளாராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கடன் சுமை குறைய உடன்பிறப்புகள் ஒத்துழைப்பு செய்யும் நாள். கல்யாண வாய்ப்புகள் கைகூட போகின்றது. 3லே கேது இருப்பதனாலே முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அருகில் இருக்கும் ஆலயங்களுக்கு சென்று, புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற உங்கள் சிந்தனை இன்று நிறைவேறும். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். கடகராசி நேயர்களே, ராசியிலேயே சந்திரன் பல பெற்றிருக்கின்ற பொழுது உங்கள் சிந்தனைகள் அனைத்தும் வெற்றி பெறும். தாய்வழி ஆதரவு உண்டு. பெற்றோர்களின் ஆதரவோடு பெருமைக்குரிய ஒரு நல்ல காரியம் ஒன்று இல்லத்திலே நடைபெறப் போகின்றது. விரயத்திற்கேற்ற வருமானம் வந்து கொண்டே இருக்கும். வீடு வாங்குவது, இடம் வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள். உங்கள் சிந்தனைகள் இன்று வெற்றி பெறப் போகின்றது. சொத்துக்களால் ஆதாயமும் சொந்தங்களால் நன்மையும் கிடைக்கும். இந்த நாள் ஒரு இனிய நாள். சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு புத்தி சாதுரியத்தால் பொருள் வளம் பெருகின்ற நாள். புது முயற்சிகளிலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகின்றது. முக்கிய புள்ளிகளால் உங்களுக்கு முன்னேற்றமும் கூடும். பொருளாதார நிலையில் இருந்த தேக்க நிலை மாறும். ஆக்கத்தோடும் ஊக்கத்தோடும் பணியாற்றி உங்களுடைய வாழ்க்கை பாதையை சீராக்கிக் கொள்வீர்கள். 7ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பதால் உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசினியர்களே, உங்களுக்கு கடமையில் இருந்த தொய்வு அகலும் நாள். ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டு உள்ளமைகளும் வேதத்திலே ஒரு நல்ல சம்பவம் நடைபெறப் போகின்றது. உயர் பதவிகள் கூட உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கிடைக்கலாம். இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள், இலாகா மாற்றங்கள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. 7லே சனி இருப்பதனாலே ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வாக்குவாதங்களை தவிர்த்து வளம் காண வேண்டிய நாள். தேக்க நிலை மாறி தெளிவு பிறக்கும். குரு பார்வை இருக்கின்றது. எனவே இன்றைக்கு கல்யாணம் போன்ற சுப நிகழ்வுகள் நடைபெறுவதில் இருந்த தடை அகலும். வரன்கள் வாயில் தேடி வந்து வாயிலோடு நிற்கிறதே உள்ளே வரவில்லையே என்றெல்லாம் கவலைப்பட்டவர்களுக்கு இன்று நல்ல வரன்கள் வரலாம். அது மட்டுமல்ல, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திலே ராகு, புதன், செவ்வாய் 3 கிரகங்கள். தனாதிபதி 5ல் இருப்பதனாலே இன்றைக்கு பூர்வீக சொத்துக்களால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். பாகப்பிரிவினைகளுக்கு ஒத்து வராத சகோதரர்கள் இன்று ஒத்து வரலாம். எனவே எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கு இன்று ஒரு இனிய நாள். வழிபட்டார பழக்க வழக்கம் விரிவடையும் நாள். விஐபிக்கள் வீடு தேடி வந்து உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். தனவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. குருவின் பார்வை 12ல் பதிவதால் அயல்நாட்டிலிருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். ஆதாயம் தரும் தகவல் அதிகாலையிலேயே கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். அஷ்டமத்து சந்திரனால் அலைச்சல் அதிகரிக்கும். ஆதாயம் குறைவாகவே கிடைக்கும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு நட்பு கூட பகையாகலாம். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. ஒருவருக்கு நன்மை செய்தால் கூட அது தீமையாக தெரியும். உறவினர் பகை உருவாகக்கூடிய சூழல் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மேலதிகாரிகளை பகைக்கு ஆளாக நேரிடும். மேலதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள். எனவே உங்களுடைய கருத்துக்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். என்ன இருந்தாலும் இன்று நீங்கள் நிதானமும் பொறுமையும் கடைபிடித்தால்தான் இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள இயலும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று யோகமான நாள். கனவுகள் நனவாகும் நாள். பக்குவமாக பேசி பாராட்டுகளை பெறுவீர்கள். சொத்துக்கள் வாங்குவது, விற்பது பற்றிய சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்கும். தொழில் முன்னேற்றம் உண்டு. தொலைபேசி வழியில் அதிகாலையில் வருகின்ற தகவல் நல்ல தகவலாக உங்களுக்கு இருக்கும். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. அவர்கள் மேல் படிப்புக்காகவோ வேலைக்காகவோ நீங்கள் முயற்சி செய்தால் அந்த முயற்சியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனை அகலும் நாள். எதிரிகளால் வந்த தொல்லைகள் அகலும். இலாகா மாற்றங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு வரலாம். உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருப்பார்கள். அலைபேசி வழியில் வரும் தகவல் அதிகாலையிலேயே உங்களுக்கு நல்ல தகவலாக இருக்கும். மாமன் மைத்துன வழியில் ஏற்படும் ஒரு சுப நிகழ்வுகளை முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு. புதன் உங்கள் ராசியில் இருப்பது யோகம்தான். பூர்வீக சொத்துக்களால் உங்களுக்கு லாபம் உண்டு. புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகமும் உண்டு. மீனராசினியர்களே, உங்களுக்கு அர்த்தாஷ்டம குருவின் ஆதிக்கம் என்பதால்
ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கத்தான் செய்யும். உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாக நேரிடும். சூரிய சனி சேர்க்கை இருப்பது அவ்வளவு நல்லதல்ல. அரசியல்வாதியாக இருந்தால் திடீரென பொறுப்புகள் மாற்றப்படலாம். அரசியல் களத்தில் மட்டுமல்ல, பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு கூட வீண்படிகளுக்கு ஆளாக நேரிடும். மிக 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 கவனம் தேவை. குடும்ப சுமையும் கொஞ்சம் கூடலாம். பண தேவைகள் கடைசி நேரத்தில் தான் பூர்த்தியாகும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாத நாள். இன்றைக்கு கிழமை சனி என்பதனாலே இன்று சனி பகவானையும் அனுமனையும் வணங்குவது நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.